இது பணம் 3 வீடியோ. இது பணம் வீடியோ 2 தொடர்ச்சியாகும். நல்ல பணத்தின் பண்புகள். நல்ல பணமாக கருதப்படுவதற்கு பின்வரும் அம்சங்கள் அப்பணத்திற்கு இருத்தல் வேண்டும் என அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. பொது அங்கீகாரம். இலகுவாக இனங்காண முடிதல், சிறிய அலகுகளாக பிரிக்க முடிதல், கொண்டு செல்ல இலகுவாக இருத்தல், எண்ண இலகுவாக இருத்தல், நீடிய வாழ்வுத்தன்மை. பணத்தின் கருமங்கள். பண்டமாற்று ஊடகமாக கருமமாற்றுதல் மட்டுமே பணத்தின் பணி என சிலர் கருதுகின்றனர். ஆனால் அத்தோடு பணமானது பெறுமானத்தை அளவிடும் கருவி, பெறுமான திரட்டு, பிற்போட்ட கொடுப்பனவு முறைக்கான கருவி என்னும் பணிகளையும் ஆற்றுகின்றது. எனவே பணத்தின் அடிப்படையான கர்மங்கள் 4 ஆகும். சில பொருளியல் அறிஞர்கள் பணத்தின் 3 பணிகளை குறிப்பிடுவர். 4வது பணி கடன் பணம் தொடர்பானது என்பது அவர்களது கருத்தாகும். பண்டமாற்று ஊடகம். பணம் செலவாணி ஊடகமாகும். பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளுதல் பணத்தினால் இலகுவாக்கப்படுகிறது. பண்டமாற்று முறையில் காணப்பட்ட சிரமங்களின்றி கொடுக்கல் வாங்கல்களுக்கு பணம் பரிமாற்றப்படுகிறது. இப்பொழுது பொருட்கள் சேவைகளின் பெறுமதி விலை மூலமாக காட்டப்படுகிறது. அந்த விலையை செலுத்தி சந்தையில் பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். இதனை எவ்விடத்தில் கொள்வன செய்வது என்பது தொடர்பான பூர்ணமான தெரிவுக்கு பணம் எங்களுக்கு உதவியாக அமைகிறது. தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருட்களையும் சேவைகளையும் பெற்றுக்கொள்ளும் போது நாம் பணத்தையே கொடுக்கிறோம், அல்லது பொருட்கள் சேவைகளின் விலைக்காக பணத்தை கொடுக்கிறோம். அதன்படி பணம் கொடுக்கல் வாங்கலுக்கு பரிமாற்று ஊடகமாக செயல்படுகின்றது. பெறுமானத்தை அளவிடும் கருவி. பொருட்கள் சேவைகளின் பெறுமதி பணத்தினால் அளவிடப்படுகிறது. அந்த அளவீடு விலை எனப்படும். எல்லா பொருட்கள் சேவைகளின் பெறுமதிகளும் விலை என்னும் கருவியினால் அளவிடப்படுவதால் பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் இலகுவாக அமைகின்றன. வெவ்வேறு பொருட்கள் சேவைகளின் விலைகளுடன் ஒப்பிட முடிகிறது. கணக்கு வைப்பும் இலகுவாகிறது. கணக்கு வைப்பு அழகாகவும் பணம் கருமமாற்றுகிறது. பொருட்கள் சேவைகளின் பெறுமதி ரூபாய் என கணிய எண் கொண்டு அளவிடப்படுகிறது. பெறுமான திரட்டு. பணத்தை சேர்த்து வைக்க முடியும். உலோகத்தான தாழ் நாணயங்கள் அழிவதில்லை, காலங்கடந்து போவதில்லை. பணத்தை சேர்த்து வைத்தால் எதிர்காலத்தில் சேவைகளையும் விருப்பங்களையும் பூர்த்தி செய்து கொள்வதற்கு பணத்தை பயன்படுத்த முடியும். பண்டமாற்று முறையில் இவ்வாறு சேர்த்து வைத்தல் என்பது முடியாத காரியம். பொருட்கள் கெட்டு போவதாலும் காலம் கடந்து போவதாலும் அவற்றை சேகரித்து வைப்பது சிரமமாகும். பிற்போட்ட கொடுப்பனவு ஊடகம். பணம் எதிர்கால கொடுப்பனவின் அளவுகோலாகும். எதிர்கால திகதியொன்றில் பணத்தை கொடுப்பது என்ற நிபந்தனையின் கீழ் பொருட்கள் சேவைகளை கொள்வன செய்ய முடியும். கடன் பெறுதலும் மீளச் செலுத்தலும் பணத்தினால் இலகுவாக்கப்படுகிறது. பொருட்பண்டமாற்று முறையின் கீழ் கடன் பெறுதல் திருப்பிச் செலுத்துதல் என்பன பிரச்சனைக்குரிய விடயமாக இருந்தது. பணத்தின் வகை. புழக்கப்பணம் அல்லது சட்ட விதி பணம். நாட்டின் நிதி அதிகாரியின் கட்டளைக்கமைய வெளியிடப்படும் உலோகத்தாள் நாணயங்கள் சட்ட விருமதி அல்லது சட்ட விதிப்பணம் எனப்படும். எமது நாட்டில் இலங்கையில் மத்திய வங்கியால் வெளியிடப்படும் உலோகத்தாள் நாணயங்கள் சட்ட விதிப்பணங்களாகும். இலங்கையில் புழக்கப்பண அலகு ரூபாவாகும். ஒவ்வொரு நாடும் வெவ்வேறு பெயர் கொண்ட புழக்கப்பண அலகுகளை பயன்படுத்துகின்றன. சட்ட அங்கீகாரம் கொண்ட பணமாக கருதப்படுவது புழக்கப்பணமாகும். புழக்கப்பணத்தை வரையறுள்ள சட்ட விதிப்பணம், வரையறுக்கப்படாத சட்ட விதிப்பணம் என இருவகைப்படுத்த முடியும். எமது நாட்டில் ₹1 பெறுமதி கொண்ட அலகை விட குறைவான பெறுமதி உடைய 1%, 2%, 5%, 10%, 25%, 50% என்னும் நாணயங்கள் வரையறுத்த சட்ட விதிப்பணமாக கருதப்படும். 1%, 2%, 5% பெறுமதி கொண்ட நாணயங்களை பயன்படுத்தி கொடுப்பனவு செய்யக்கூடிய ஆகப்பெரிய தொகை ₹1 ஆகும். 10%, 25%, 50% என்னும் நாணயங்களை பயன்படுத்தி கொடுப்பனவு செய்யக்கூடிய ஆகப்பெரிய தொகை ₹5 ஆகும். இந்த நாணயங்களில் இதற்கு அதிகமான பணத்தொகை கொடுப்பனவு செய்தால் பெற வேண்டியதை ஏற்க மறுக்க சட்டத்தில் அனுமதி உண்டு என்பதால் 1%, 2%, 5%, 10%, 25%, 50% எனும் பெறுமதி கொண்ட நாணயங்கள் வரையறுத்த சட்ட விருமதி பணமாகும். ஆனால் ₹1 அதற்கு மேற்பட்ட பெறுமதியும் கொண்ட உலோகத்தாள் நாணயங்கள் எல்லாம் வரையறுக்கப்படாத சட்ட விதி பணமாகும். இவற்றின் மூலமாக ஒரே தடவையில் எவ்வளவு பெரிய தொகைக்கான கொடுப்பனவையும் மேற்கொள்ள முடியும். இந்த உலோக நாணயங்களும் தாழ் நாணயங்களும் முழு சட்ட விதி பணம் என அழைக்கப்படும். இதன் தொடர்ச்சி பணம் வீடியோ 4 பதிவிடப்பட்டுள்ளது.